கொஸ்டின் நம்பர் 5 என்னன்னா, நீங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருப்பீங்க. இப்ப இங்க வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்ட வச்சிருக்கோம். அதாவது இத வந்து பி டேக்கா நீங்க வைக்கலாம். ஒரு லேபிளா வைக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்க பிக்கு பதிலா லேபிள்னு கூட வைக்கலாம். இப்போதைக்கு இந்த இமேஜ் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இதோட ப்ராப்ளம் என்ன? இதுக்குள்ள போய் நீங்க எதுவும் மாத்த முடியாது. கரெக்ட்டா? இத போய் டைப் எல்லாம் பண்ண முடியாது. இதே நீங்க டைப் பண்ற மாரி வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதான் வந்து ஆ இது இந்த இன்புட் டைப் ஈக்குவல் டூ டெக்ஸ்ட் இப்படி வருது பார்த்தீங்களா? இந்த லைன். இது உங்கள என்ன பண்ண அலோவ் பண்ணும்னா, அந்த இடத்துல போய் ஏதாவது டைப் பண்ண அலோவ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் அத அப்படியே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இன்புட் டைப் ஈக்குவல் டூ டெக்ஸ்ட் அப்படின்னா என்னால டெக்ஸ்ட் டைப் பண்ண முடியும். இதுக்கு ஒரு ஐடி குடுத்துரணும். இப்போ உங்களுக்கு ஒரு பேர் சொன்னா தானே உங்கள கூப்பிட முடியுது. அந்த மாரி இதுக்கு ஒரு பேர் வச்சிரலாம். லெட்ஸ் சே அ T1 வச்சிரலாம். டெக்ஸ்ட் 1ங்கிற மாரி T1 வச்சிரலாம். நேம் ஈக்குவல் டூ T1 இப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, உங்கனால வந்து இதுக்குள்ள டைப் பண்ண முடியும். அப்ப இதுக்குள்ள போய் நீங்க டைப் பண்ணிக்க முடியும். ஆனா, இதுலயும் சரி, அந்த இமேஜ் டேக்லயும் சரி, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஒழுங்கா சொல்லிக் குடுக்கல. அது என்னன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, நான் இன்புட்ன்னு எழுதிட்டு, மறுபடியும் ஸ்லாஷ் இன்புட்ன்னு போட்டிருக்கேன். ஆனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்புட்ன்னு மட்டும் தான் இருக்கு. ஸ்லாஷ் இன்புட்டே இல்ல. பிகாஸ் இங்க இவங்களே தப்பா தான் எழுதியிருக்காங்க. இந்த மாரியே ஒரு இன்புட் இருக்கக்கூடாது. எந்த ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சுனாலும், அது க்ளோஸ் ஆகணும். நீங்க இந்த க்ளோஸ குடுக்காம விட்டீங்கன்னாலும், அது HTMLனால ஆட்டோமேட்டிக்கா எழுதிக்க முடியும். அதனால எரர் வராது. ஸோ, அவங்க எரர் வராம ரன் ஆனோனே எடுத்து வச்சுட்டாங்க. ஆனா, இப்படி நீங்க எழுதுறதுக்கு பதிலா இன்னொரு ஷார்ட் ஹேண்ட் டெக்னிக் இருக்கு. அந்த ஷார்ட் ஹேண்ட் டெக்னிக் என்னன்னா, இதுக்கப்புறம் ஒண்ணும் வராது. இப்ப பாருங்களேன், இதுக்குள்ள ஒண்ணுமே வரல. இப்ப என்னால பாடி வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பாடிக்குள்ள டேட்டா வருது. பட் இந்த இடத்துல இங்க நான் எதுவுமே டைப் பண்ணல கரெக்ட்டா? இங்க எதுவுமே டைப் பண்ணாம நான் வந்து எல்லாமே இந்த இந்த இன்புட் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் ஆகுறதுக்குள்ளயே முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கு நடுவுல எதுவும் வராதுன்ற பட்சத்துல நான் அந்த ஸ்லாஷ் இங்கேயே போட்டுக்கலாம். இப்படி போட்டோம்னா, அது ஆட்டோ ஜெனரேட் பண்ண வேண்டிய வொர்க்கும் இருக்காது. இது ஒரு ப்ரொஃபஷனலான கோடும் கூட. இது வந்து ஷார்ட் ஹேண்ட் டெக்னிக். நான் பாடிக்கு வந்து அந்த மாரி எழுதி ஸ்லாஷ் பாடி இங்க போட முடியாது. ஏன்னா பாடிக்குள்ள நான் நெறைய எழுதி வச்சிருக்கேன். அதனால இப்படி போட்டனா எரர் வந்துரும். பட் இந்த இன்புட்குள்ள ஒண்ணுமே இல்லைங்கிறதுனால நான் இந்த மாரி எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? இவ்வளதான்.